வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்பன்னா, நம்முடைய வின்ஸ் மெக்மேனுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம சம்மர் ஸ்லாமோட ஸ்டேஜ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சாம். அது இல்லாம ட்ரூ மேக்கின்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸ்னால அவரோட மேட்ச் கேன்சல் ஆகறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது இப்போ பிரேக்கிங் நியூஸா இப்போ போறது என்ன அப்படின்ட்டா, அதாவது நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி இப்போ சொல்லப்படுது. அதாவது அதாவது என்ன விஷயம் அப்படிங்கிற மாரி எந்த விதமான ஒரு முழு விளக்கமும் தெரியல. ஆனா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனுக்கு யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அவரோட காரை எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சு சேதப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஒரு மைல்கல் அப்படிங்கிற அந்த அளவுல நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் உயிர் தப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனை யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது கார்ல சேஸ் பண்ணி நம்மளுடைய வின்ஸ் மெக்கனை கொல்றதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஆனா தெரியல. ஆனா நம்மளுடைய வின்ஸ் மெக்கனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது 100% உறுதி. ஆனா அது யாரு பண்ணாங்க, எதனால பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான காரணமும் இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா நம்மளுடைய இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல நம்முடைய வின்ஸ் மெக்மேன் ஆல்ரெடி நம்முடைய வின்ஸ் மெக்மேன் சேஃபா தான் இருக்கார். அதாவது 100% அவர் சேஃபா தான் இருக்காராம். அவருக்கு எந்த விதமான பாதிப்புமே ஆகலையாம். ஆனா அவரோட கார் முழுமையா சேதமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எதனால யாரு பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்பதான் நம்முடைய ஹல்க் ஹோகன் ஒரு மிகப்பெரிய ஒரு இறந்த செய்தி கேட்டு ரெஸ்லிங் வேர்ல்டே இப்போ அதிர்ச்சி போயிருக்கு. இதுலேயே இருந்து நம்முடைய WWE ஃபேன்ஸாக இருக்குது யாருமே சொல்லி இன்னும் மீண்டு வரல. ஆனால் அதுக்குள்ளே நம்முடைய வின்ஸ் மெக்கன் கொலை பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை முயற்சி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு பீதியாகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்முடைய ஹல்க் ஹோகனோட அந்த ஒரு இறப்பு அப்படிங்கிறது இயற்கையான ஒரு இறப்புல, அதாவது அவரை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்முடைய வின்ஸ் மெக்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறதுனால இப்போ ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஒரு கொதிச்சு போயிருக்காங்க. அது யார் பண்ணா, இதனால் பண்ணா அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான விளக்கமும் இன்ன வரைக்கும் தெரியல. ஆனாலும் நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. நாளடைவில் போக போக என்ன விஷயங்கள், யாருக்காக என்ன பண்ணாங்க, அவர் நம்முடைய வின்ஸ் மெக்மேனை அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறத போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்ம அப்டேட் வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது நம்முடைய வின்ஸ் மெக்மேன் இப்போ கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கான எதனால் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்முடைய வின்ஸ் மெக்மேன் சேஃபாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஆனால் நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனோட அந்த காரை அடித்து உடச்சி ஓட வச்சுருக்காங்க. அதாவது அதாவது நம்ம சொல்லுவோம்ல, அதாவது சல்லி சல்லியாக நொறுக்கிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனோட அந்த காரை எடைக்கு போட்டால் கூட தேராததுக்கு அந்த அளவுக்கு இப்போ கிடக்குது. யாராச்சும் அந்த காரை யாராச்சும் எடைக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் போட்டு பேரிச்சம்பழம் எதுவும் வாங்குங்கப்பா. அந்த அளவுக்கு கூட தேராததுக்கு அந்த அளவுக்கு கார் சேதமாகி கிடக்குது. ஆனால் நம்முடைய வின்ஸ் மெக்மேன் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. பரவாயில்லப்பா, ராஜா எல்லாத்துலேயுமே தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உங்களோட கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கின்டருக்கு சம்மர் ஸ்லாமில் ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது. அதாவது லோகன் பால், ட்ரூ மேக்கின்டர் விசிஸ் ஜெல்லி ரோல் ராண்டி ஓர்டனுக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் இருக்குது. இப்போ அந்த டாக் டீம் மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது ட்ரூ மேக்கின்டருக்கு பாஸ்போர்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்ப போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டருக்கு இப்போ பிரச்சனை இருக்கனால திரும்பி நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டரால் அமெரிக்காவுக்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ பேசப்பட்டிருக்கு. அது உண்மையான கட்டினா 100% உண்மை தான். அதனால் இப்போ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் சம்மர் ஸ்லாமுக்கு எப்படி வருவார், இப்போ அவருக்கு பாஸ்போர்ட் இஷ்யூஸ் ஏற்பட்டதுனால அவர் எப்படி சம்மர் ஸ்லாமுக்கு வருவார், சம்மர் ஸ்லாமுக்கு எப்படி அந்த டாக் டீம் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதை நம்முடைய WWE கிட்ட நம்முடைய ட்ரூ சொன்னதுக்கு அதாவது நாங்கள் சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே எப்படியாவது அந்த பாஸ்போர்ட் இஷ்யூவை நாங்கள் கிளியர் பண்ணிடுறோம், கிளியர் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக உங்களை அங்கே சம்மர் ஸ்லாமுக்கு கொண்டுட்டு மேட்ச் பண்ண வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டைர் அந்த சம்மர் ஸ்லாமுக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வர முடியாது அப்படிங்கிறத விட அப்படியே நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டைரில் அந்த சம்மர் ஸ்லாமுக்கு வர முடியல அப்படிங்கிறப்ப நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாங்கள் ஒருத்தரை அதில் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ WWE சொல்லியிருக்காங்க. அது ட்ரூ மேக்கின்டைரில் அந்த சம்மர் ஸ்லாமுக்கு வர முடியல அப்படிங்கிறப்ப
நாங்கள் வந்து அந்த டாக் டீம் மேட்சை வந்து நாங்கள் வந்து கேன்சல் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஒருத்தரை வந்து அந்த டாக் டீம் மேட்ச்சில் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய மிஸ்ஸு தான். அதாவது நம்முடைய மிஸ்ஸை வந்து அந்த டாக் டீம் மேட்ச்சில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய ட்ரூ மெக்கெண்டரால் சம்மர் ஸ்லாமுக்கு வர முடியல அப்படிங்கிறப்ப தான் நம்முடைய மிஸ்ஸை வந்து அந்த டாக் டீம் மேட்ச்சில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஒரு முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து அந்த டாக் டீம் மேட்ச்சுக்கு வந்துட்டார் அப்படின்னா அந்த டாக் டீம் மேட்ச்சில் வந்து நம்முடைய மிஸ்ஸை ஆட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்தால் தான் அந்த ஒரு டாக் டீம் மேட்ச்சுக்கான அந்த ஒரு மவுஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரி வந்து இதோட முடிஞ்சு போகிறது கிடையாது. இந்த ஸ்டோரி வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகும். அதனால் நம்முடைய ட்ரூ மேக்கினர் இருந்தால் மட்டுமே தான் அந்த டாக் டீம் மேட்ச்சுக்கான ஒரு ஹைப்னஸ் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். அதனால் நம்முடைய மிஸ் வந்து அந்த டாக் டீம் மேட்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து அந்த மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் அப்படி வரல அப்படிங்கிறப்ப இந்த ஒரு பிளானை வந்து நம்முடைய WWE வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படாது. நம்முடைய மிஸ்ஸே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் இட் இஸ் இஃப் ட்ரூ இஸ் அவுட் ஐ வாண்ட் இன். அதாவது அவர் வந்து வர முடியாது அதாவது சொல்லியிருக்காரு, நம்முடைய மிஸ்ஸே சொல்லியிருக்காரு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா நமக்கு தெரியல. ஆனாலும் நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து அந்த மேட்சை டாக் டீம் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரா இல்லை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அப்படி வர முடியல அப்படிங்கிறப்ப நம்ம மிஸ்ஸு தான் வந்து அந்த டாக் டீம் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். அதாவது மிஸ் லோகன் பால் விசஸ் ஜெல்லி ரோல் ராண்டி ஓர்டனுக்கான அந்த டாக் டீம் மேட்ச் தான் சம்மர் ஸ்லாமில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எந்த டாக் டீம் மேட்ச் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். உங்களோட கருத்துப்படி எந்த டாக் டீம் மேட்ச் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும்? அதாவது மிஸ் வந்து அந்த டாக் டீம் மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை ட்ரூவே அந்த டாக் டீம் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான உங்களுடைய 17 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சனா வந்து ரெசல்மேனியா 41 வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை பீட் பண்ணி நம்முடைய ஜான்சனா வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆனார். அது இல்லாமல் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவான நம்முடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறத அவரோட கனவை. அந்த ஒரு கனவை வந்து நம்முடைய ஜான்சனா வந்து நிறைவேற்றிட்டார். இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து நம்ம ரெசல்மேனியாவில் வந்து சாம்பியன் வின் பண்ணி இதோட வந்து 100 டேஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் அவரோட சாம்பியன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ நம்முடைய ஜான்சனா வந்து நல்லா கொண்டு போயிட்டு தான் இருக்காரு. அது இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாப் வந்து நம்முடைய ஜான்சனாக்கு இருக்குது. இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து 100 டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. உங்களோட ஜான்சனா வந்து அதாவது 100 டேஸ்னு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாராம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். WWE பிக்கெஸ்ட் பேப்பரியில் வந்து சம்மர் ஸ்லாமும் ஒன்று தான். அதாவது இப்போ வந்து அதாவது WWE ஒரு மெயின் பேப்பரி என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ரெசல்மேனியா சொல்லுவோம், ராயல் ரம்போ, அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாமு, அதுக்கப்புறம் நம்ம ராயல் ரம்போ. இந்த ஒரு 4 பேப்பரியை தான் வந்து WWE பிக்கெஸ்ட் ஒரு பேப்பரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த ஒரு வரிசையில் நம்ம சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிறது ஒன்று தான். அதனால் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் வந்து அதாவது எப்பொழுதும் நடக்கிற சம்மர் ஸ்லாம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் வந்து நம்மளுடைய சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்டாக நடக்குது. டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி சம்மர் ஸ்லாம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக வந்து நடக்குது. அது இல்லாமல் இந்த பேப்பரிக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்குது. அது இல்லாமல் ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து நம்மளுடைய WWE கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அது டே 1ல் வந்து 6 மேட்சும் டே 2ல் வந்து 6 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 12 மேட்ச் வந்து நம்மளுடைய WWE வந்து இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சம்மர் ஸ்லாமில். ஆனாலும் இந்த சம்மர் ஸ்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் அதாவது 2லேருந்து 3 நாள் தான் இருக்குது. ஆனால் அதனால இந்த ஸ்டேஜ் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இந்த ஸ்டேஜ் வந்து முழுக்க வந்து ஓப்பன் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படாது. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, பனி பெஞ்சாலும் சரி, இது வந்து வந்து எல்லாமே இந்த ஸ்டேஜ் வந்து திறந்து தான் இருக்கும். அதாவது நம்ம கீழே நின்று பார்த்தோம் அப்படின்னா மேலே வானம் தெரியும். அந்த அளவுக்கு தான் இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதான் இருக்கான்னு கேட்டால் இதுதான் உண்மை. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய WWE வந்து மேட்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது எனக்கு தெரிஞ்சு ரெசல்மேனியா 31 எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த மேட்ச்சில் வந்து இதே ஓப்பன் ஸ்டேடியத்தில் தான் நம்முடைய ராண்டி ஓர்டனுக்கும் நம்முடைய செத் ரோலின்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதே இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து அதாவது ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ஸ்டிங்குக்குமான அந்த ஒரு மேட்ச் நடந்துச்சுல்ல, எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் நடந்துச்சு அப்படிங்கிற சொல்லப்படுது. அது இல்லாமல் இதில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து மனி த பேங்க் எல்லாம் வந்து வின் பண்ணி மனி த பேங்கை வந்து கேஷ் இன் பண்ணலாம் வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருப்பார்ல, அதுவும் இந்த ஸ்டேஜில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனாலும் இந்த ஓப்பன் ஸ்டேடியத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஸ்டேஜ் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சான். அதாவது சம்மர் ஸ்லாம் வந்து நடக்கிறது மட்டும்தான் அங்கே இருக்குது. அதாவது எங்களோட WWE தரப்பில் வந்து ஸ்டேஜ் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE தரப்பில் வந்து சொல்லப்பட்டுச்சு. அவங்களோட ஒரு கடமை என்ன அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வந்து நடத்துறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த சம்மர் ஸ்லாமுக்கு வந்து நான் வெயிட் பண்ணுறேன். அதாவது இந்த மேட்சஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் வந்து சம்மர் ஸ்லாமை வந்து வெயிட் பண்ணுறீங்க பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.